ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு மேட்டர் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்காங்க, தான் தங்குற வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க வக்கில்லாம ஃப்ராடு தனம் பண்ணிக்கிட்டு டிமிக்கி கொடுத்து சுத்தி நிற்கிறாங்க. இந்த பிரபலங்கள்லாம் யாரு, எதனாலப்பா இவ்வளவு கோடியில சம்பாதிக்கிறீங்க, ஏன் ஒரு 10,000 20,000 வாடகை கொடுக்க முடியாது அவங்களால அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு கேட்க தோணுதுல. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு மாசம் வாடகை கொடுக்கலாம் கூட அந்த ஹவுஸ் ஓனர் நம்ம சட்டையை பிடிச்சி காசை கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா இவங்களெல்லாம் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் கேட்காம இருந்து கடைசியில கோர்ட்ல போய் கேஸ் போட்டு தான் வாடகை வாங்குற நிலைமை இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த நடிகர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு கரிசனம்? இவங்க கிட்ட கோடி இருந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆனா கோடி இருந்து கொடுக்கலன்னு சொல்லியும் அந்த ஹவுஸ் ஓனருங்க இவங்க சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்னங்க நடக்குது, என்னங்க அரசியல்? சரிங்க, ஓகேங்க, ஹவுஸ் ஓனர் நிலைமையே விடுங்க, இவனுங்க ஏன் காசை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான காரணம் இருக்குது. மற்றும் இன்னும் பல நடிகர்கள் கோடி கணக்கில் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நான் வாடகையில தான் இருப்பேன் அடம் முடிக்கிறாங்க. அந்த நடிகர்கள்லாம் யாருன்றதை பத்தியும் தெள்ள தெளிவா பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏன் கொடுக்க மாட்டாங்க, ஏன் ஏமாத்துறாங்கன்ற காரணத்தை இந்த வீடியோட இறுதியில பேசுவோம். இப்ப வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த பிரபலங்கள், அதுவும் குறிப்பா சினிமா பிரபலங்கள்லாம் ஹவுஸ் ஓனருக்கு வாடகை கொடுக்காம டிமிக்கி கொடுத்துட்டு ஏமாத்தி கடைசியில மாட்டி அசிங்கமாய் சின்ன பின்னமான கதையெல்லாம் நம்ம பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகை தான் நடிகை கார்த்திகா அவர்கள். கார்த்திகா அவர்கள் யாருங்க? ராதா அவர்களோட பொண்ணு. அவங்களதான் இப்ப 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வாடகை கொடுக்க காசு இல்லையா? அந்த கார்த்திகா கிடையாதுங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு கார்த்திகா இவங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல கருவா பையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உலக அழகி நான் தான் அப்படின்ற மாதிரி மூஞ்சில 1 கிலோ எண்ணெயை தடவிட்டு ஆடி இருப்பாங்க. பாத்தீங்களா? இந்த நடிகை 90s கிட்ஸ்க்கு தெரியும், 2K கிட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரபலமான நடிகை தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து தங்கி இருக்காங்க. ஒரு ஹவுசிங் போர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பிளாட் அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வருஷ கணக்கில் இல்ல மாச கணக்கில் அந்த ஹவுஸ் ஓனருக்கு வாடகையை கொடுக்கலன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் போய் போலீஸ்ல கேஸ் குத்துக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு விசாரிச்சாதான் தெரியுது திடுக்கிடும் ஒரு சில தகவல்கள். அது என்ன மேட்டர்னா, இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் நான் தாங்க, என் பேர் மணிவண்ணங்க. கிட்டத்தட்ட 7 மாசமா இந்த நடிகை எனக்கு வாடகையே கொடுக்கல. ஆரம்பத்துல ஒரு சில மாசங்கள் வாடகை கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வீட்டு வாசல்ல வாடகை கேட்டா அவங்களோட சொந்தக்காரன்லாம் என்ன அடிக்க வரான். இவ்வளவு ஏங்க பக்கத்து வீட்டுக்காரன்லாம் என்ன அடிக்க வராங்க. ஒழுங்கா அந்த வீட்டை இந்த நடிகை பேர்ல எழுதி வச்சுட்டு ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லி இந்த ஹவுஸ் ஓனர் மணி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, நடிகை கார்த்திகா அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு கார்த்திகா என்ன சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க, இந்த மணிவண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. என் கூட முதல்ல இந்த வீடை காமிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர் அப்படின்றவர் தான். இவர் தான் இந்த வீட்டோட உரிமையாளர். இவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் போட்டேன். ஆனா இந்த மணிவண்ணன் யாருன்னு அப்புறம் எனக்கு தெரிய வந்ததுன்னா, இவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இவர் இந்த வீடை மணிவண்ணன் மூலமா காமிச்சு எனக்கு வாடகை விட்டுருக்காரு. இது வரைக்கும் என் பக்கத்து வீட்டுல தான் இருந்திருக்காரு. ஆனா எனக்கே பெருசா இவ்வளவு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனவங்க தான் தெரியுது இவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு. இந்த மணிவண்ணன் நான் இப்ப இருக்கிற வீடு, அதாவது இந்த பாஸ்கரோட பேர்ல இருக்கிற வீடை எப்படியாவது ஆட்டையை போடணும்னு சொல்லி என்ன காலி பண்றதுக்கு இவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாஸ்கர் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனாலதான் இந்த வீடை ஸ்டபனா நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். இவர் போய் கேஸ் கொடுக்குறாரு சார். அதனால இவர்கிட்டயே நீங்க எப்படியாவது ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இவரே தூக்கி உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்ல போய் இந்த வீட்டோட ஓனர் உண்மையான உரிமையாளரான பாஸ்கர் கிட்ட விசாரிச்சாதான் தெரியுது, சார் கஷ்டப்பட்டு இஎம்ஐல இந்த பிளாட்டை வாங்கினேன் சார், 5400 நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த வீடு எந்தா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட்டை கொண்டு வந்துட்டாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. அதனால எப்படியாவது இந்த வீடை என்கிட்டே வரா மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் அழுகுறாராம். பாருங்க நண்பரே, கஷ்டப்பட்டு இஎம்ஐ வாங்கி ஒரு வீடை நம்ம வாடகை விட்டோம்னு வைங்களேன், இப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது. அதனாலதான் விடுற டெனண்ட்டையும் நம்ம உசாரா விடணும். நம்ம யூஸ் பண்ற இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சியை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இப்படிதான் பிரச்சனையில போய் மாட்டிப்போம். இதே மாதிரி இரண்டாவதா நடிகர் நாகேந்திர பிரசாத் அவர்கள், நம்ம பிரபுதேவா அவர்களோட அண்ணன். இவருக்கு என்னப்பா பிரச்சனை, வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரால் வாடகை கொடுக்க முடியல இல்லைங்க. இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு வாங்கின ஒரு பிளாட்டை ஒருத்தன் டெனண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அவன் வாடகை கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். இதுல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் உண்டான பிரச்சனை அப்படின்றதையும் தாண்டி இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏஜென்சி செய்த வேலை, ஒரு செய்த சதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகேந்திர பிரசாத் அவரோட பிளாட், அதுவும் அந்த மவுண்ட் ரோடு பக்கத்துல ஆர்கே சாலையாங்க, அங்கதான் அவரோட பிளாட் இருக்கான். இந்த பிளாட் ஒரு நல்ல ஒரு டெனண்ட் கிட்ட ஒப்படைக்கணும், நல்ல வாடகை விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாடகை பேசியிருக்காரு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மாசம் ஒரு 36,000 ரூபாய்க்கு ரெண்ட் பேசியிருக்காரு. பேசிட்டு ஒரு ஏஜென்சி மூலமா இவர் விட்டுருக்காரு. அதுதான் இவர் பண்ண தப்பு. டைரக்டா இவங்க தான் டெனண்டான்னு பேசி இவர் விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா ஒரு ஏஜென்சி நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, சார் நீங்க டெனண்ட் எல்லாம் பார்க்கவே வேணாம் சார், எங்களோட ஏஜென்சி ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, நாங்க உங்களுக்கு மாசம் எங்க ஏஜென்சி மூலமாவே உங்களுக்கு ரெண்ட் கொடுத்துறோம், நிம்மதியா இருக்கலாம், நீங்க மாசம் உங்களுக்கு டானு ரெண்ட் வந்துடும், நீங்க கேட்கற அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஏஜென்சி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நாகேந்திர பிரசாத் கிட்ட. இவரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில மாசங்கள் கரெக்டா ரெண்ட் வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டே வரலையா.
சரி ஓகே ஒரு மாசம் தானே வெயிட் பண்ணி பார்த்தவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலகட்டம் கிட்ட இவங்க ரெண்டே கொடுக்கல. அதனால டென்ஷனான நாகேந்திர பிரசாத் என்ன பண்ணிருக்காரு, நேரா வீட்டுக்கு போய்க்கிறாரு. என் வீடு தானே, அதை வர வந்து பாக்குறேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில இவங்க சொன்ன மாதிரி வாடகைக்கு இந்த டெனன்ட் கிடையாதான். இவங்க வந்து 25 லட்சம் ரூபாய் லீஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஏஜென்சி. அதாவது வாடகைக்கு வந்தவங்க வாடகைக்கு வராம லீஸுக்கு 25 லட்சம் ரூபாய் அந்த ஏஜென்சி கிட்ட கொடுத்தவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டவங்க நாகேந்திர பிரசாத்துக்கு ஒரே ஷாக். என்னடா டே, என்கிட்ட மாசம் 36,000 ரூபாய் ரெண்டுன்னு கொடுத்துட்டு 25 லட்சம் ரூபாய் நீங்க வந்து லீஸுக்கு விட்டுருக்கீங்க அந்த வீடை, அதை என்கிட்ட சொல்லாம ஃப்ராட் தனம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணா மறுபடியும் ரிப்ளே இல்ல. உடனே இந்த டெனன்ட்டை வெளில அமிச்சிட்டு அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு கேட்டை போட்டு உடனே வெல்டிங் பண்ணி விட்டுக்கிறாரு. யாருமே என் வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு. உடனே போலீஸ் எல்லாம் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இந்த மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாகேந்திர பிரசாத்தும் சமீபத்தில் மீடியாலலாம் வந்து குமுறு நிறைய கஷ்டப்பட்டு வாங்கின வீடுங்க, இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க இந்த ஏஜென்சி அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஏஜென்சியும் இந்த வீட்டில் இருக்கிற டெனன்ட்டும் கூட்டு கலவானியா, இவங்க தான் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க, வீட்டை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு போனதுதான் மிச்சம். அதனால வீடு வாங்குறது சொத்து சேர்க்கறது மேட்டர் கிடையாது, அதை கரெக்டா நம்ம பாதுகாக்கணும், எவனை நம்பியும் கொடுக்க கூடாது, இல்லைன்னா இப்படிதான் நம்ம மாட்டிப்போம். மூன்றாவது இதே மாதிரி நம்ம நடிகர் செந்திலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் பாதி நுங்கம் பார்க்க நம்ம ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பாதி சாலிகிராமம் நம்ம செந்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா செந்தில் அவர்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி சாலிகிராமத்தை சுத்தி இருக்குது. இதெல்லாம் முக்கியமான காரணம் கவுண்ட் பண்ணி தான். ஏன்னா அவர் சம்பாதிக்கும் போது எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியில போடுன்னு அவர் அட்வைஸ் பண்ணி தான் செந்தில் இவ்வளவு வீடு வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த அக்ரிமெண்டில் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இவர் ஒழுங்கா கொடுத்துருக்காருங்க வாடகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாசம் செந்தில் அவர்களுக்கு இந்த சகாயராஜ் எந்த வாடகையும் கொடுக்கலையா, அவ்வளவு பெரிய பில்டிங் வாடகை எடுத்துக்கிட்டு. இதுல டென்ஷன் ஆகி செந்தில் என்ன பண்ணிருக்காரு, அந்த இடத்துக்கே போயிருக்காரு. போயிட்டு என் வீட்டை என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வருஷம் இவர் 10 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிருக்காரு அந்த வீட்டோட ரெண்டின் மூலமாக. ஆனா செந்தில் அவர்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது. உடனே இதனால டென்ஷன் ஆன செந்தில் என்ன பண்ணிருக்காரு, என் வீட்டை நீ வேற எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது, அதனால உடனே உன் மேல கேஸ் கொடுக்குறேன்னு விருகம்பாக்கம் போலீஸ்ல போய் கேஸை கொடுத்து அதுக்கப்புறம் பில்டிங்கை மூட்டினாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல, இப்படியே மாட்டிக்கிட்டாரு. நான்காவது ரஜினிகாந்த் அவர்களின் மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சரியான கேப் மாதிரித்தனம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஆசிரம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஸ்கூல் இருக்கும் அந்த கட்டடம் மட்டும் தான் இவங்களது. அந்த நிலம் வேற ஒருத்தரோட நிலத்தை இவங்க லீஸுக்கு எடுத்து கட்டடம் கட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க கரெக்டா காசு கொடுக்கணும் இல்லைங்களா, மாசம் ஒரு வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும்ல, அது ஆரம்பத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் கொடுக்கலையா. எவ்வளவு காலம் அப்படின்னு கேளுங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமா இவருக்கு ரெண்டே கொடுக்கலையா. 20 வருஷம் தூய்நாயா இருந்தா அந்த ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் சரியா ஓடல அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆள் டென்ஷனா என்ன பண்ணிருக்கான், 10 கோடி ரூபாய் ரெண்ட் கொடுக்கணும் எனக்கு, இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன், ஒழுங்கா கொடுன்னு கொஞ்சம் ஆரம்பத்துல மிரட்டி இருக்கிறாரு கோர்ட்டு கேஸ்ன்னு. 2 கோடி ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 கோடி ரூபாய் கொடுக்கவே இல்லைன்னு டென்ஷன் ஆகி அவர் போய் ஸ்கூலுக்கு சீல் வச்சிட்டாரு. கவர்மெண்ட் தானே வைப்பாங்க, இவர் போய் வச்சிட்டாரு. எந்த அளவுக்கு டென்ஷன் படுத்தி விட்டுங்கிறாங்க பாருங்க இவரை. உன் புருஷா மட்டும் ஏமா 100 கோடி 200 கோடி சம்பாதிப்பான், எனக்கு ஒரு 8 கோடி ரூபாய் நீ கொடுத்து செட்டில் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லைங்க, 100-200 கோடி வாங்கி அவங்க சேரிட்டி பண்றாங்க, வெளில இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. அவங்க பாவம் வீட்டில் உட்காந்து பித்தளை தட்டில் தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க, நம்மளாம் கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. பாவம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த புரிதல் இல்லை. ஏன்பா வெங்கடேஸ்வரலோ கொஞ்சமாச்சும் யோசிங்க, ஏழைங்கிட்ட போய் இப்படி எல்லாம் டென்ஷன் படுத்தாதீங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏழைகள்லாம் வந்து எப்பேற்பட்ட ஏழைங்க, காசு அடுத்தால சோத்துக்கே வந்து அவங்க ஷூட்டிங் நடிச்சாதான் காசு, இவங்ககிட்ட போய் இப்படி ப்ரெஷர் போடலாமா? இப்போ நம்ம ஓகே, இதோட இன்னொரு சிறப்பான கேஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5வது நம்ம கேஜிஎஃப் யஷ் அவர்கள். இவர் ஒரு அலப்பறை பண்ணியிருக்காருங்க 2015 வருஷம். என்னன்னா இவரு அவங்க அம்மாவை சேர்ந்து ஒரு அலப்பறை பண்ணியிருக்காங்க. ஏன்னா முனிராஜ் அப்படின்ற மாதிரி பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய பங்களா கிரிநகர் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்குது. அந்த இடத்துல 2011 வருஷம் யஷ்க்கு வீடு வாடகை விட்டுருக்காரு. அதுதான் அந்த முனிராஜ் செஞ்ச பெரிய தப்பு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யஷ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா படம் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கும் போது ஒழுங்கா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்காரு. அந்த வீட்டோட வாடகை பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வாடகை வந்துருக்குது. கொஞ்சம் சம்பாதிக்கும் போது நல்லா கொடுத்துருக்காரு. கோடியா சம்பாரிச்ச உடனே எது நான் வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்ற மாதிரி விட்டுக்கிறாரு. முனிராஜ் டென்ஷன் என்ன பண்ணிக்கிறாரு, மனசாட்சி இதாயா, நீ எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டப்போ 2015 நீ எவ்வளவு படம் நடிச்சுன்னு இருக்கிற, எவ்வளவு கோடியில சம்பாதிச்சுனுக்கிற, இது மட்டும் இல்லாம எனக்கு வயிறு எறிகிற மாதிரி என் தெருவிலேயே பக்கத்துல நீ ஒரு பெரிய பங்களா ஒண்ணு கட்டுனுக்கிறையா, இதெல்லாம் காசு, இது எனக்கு ரெண்டு கொடுக்க காசு இல்லையா அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு. இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போனோம்னா விஷயம் வருதா, யஷ்னா தெரியுமா சொல்றாரா, நான் வீடு கட்டிக்கிறேன் ஆனா இங்க தான் இருப்பேன், இந்த இடத்துல தான் இருப்பேன், ஏன்னா இங்க வந்தவன தான் எனக்கு ஏகப்பட்ட படம் கிடைச்சுன்னா இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டேன், ரொம்ப ராசியான வீடு, இது உனக்கு ராசி இல்லையா, எஸ் எனக்கு ராசி, இப்படின்ற மாதிரி ஒரு காரணம் யஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிப்பா ஓகேப்பா உனக்கு ராசி தான், அதெல்லாம் கரெக்ட், நீ இருந்துட்டு போ, 40,000 ரூபாய் ரெண்டு உன்னால கொடுக்க முடியாதா, அதை கொடுத்து அந்த ஆள் கேட்டுருக்க மாட்டான்ல அப்படின்றதுக்கு யஷ் ஒரு காரணம் சொன்னார். என்ன தெரியுங்களா சார், நான் ஆரம்பத்துல ஒரு சின்ன நடிகரா இருந்தேன், நான் பெரிய நடிகரா வந்த உடனே இந்த முனி பிரசாத் என்ன பண்ணிருக்காரு, அதிகமா ரெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, மனசாட்சி இல்லாம கேட்கறாரு. சரி அதை கூட நான் கொடுக்கறதுக்கு ரெடி. உடனே இவர் என்ன பண்ணாரு, என்ன பிளாக்மெயில் பண்ண விதமா, எங்க சொந்தக்காரங்களாம் வராங்க, அவங்களுக்கு நான் வாடகை கூட போறேன், உடனே நீ வீட்டை காலி பண்ணுறாரு. எப்படி சார் பண்ண முடியும், இப்பதான் சார் நான் கெரியர்ல பெருசா வந்துட்டு இருக்கேன், பக்கத்து தெருவிலேயே எனக்கு சொந்தமா ஒரு வீடை கட்டினாலுமே கூட அந்த வீட்டுக்கு நான் போய் தான் வரனே தவிர நான் தங்குறதெல்லாம் இங்கதான்,
அப்படின்ற மாதிரி கேட்டேன். இவர் வந்து ரொம்ப ராங் பண்ணாரு. உனக்கு கொடுக்க மாட்டேன் போய் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா தாங்க கடன் வச்சேன், கொஞ்சமா தான் ரெண்ட் கொடுக்காம வச்சேன். என்ன ஒரு 21.5 லட்சம் ரூபா அவ்வளவுதான் கடன் வச்சேன். கடன்றதோட ரெண்ட் கொடுக்காம விட்டேன். ஸோ அது வேணா அந்த கேஸ் போட்டு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா. ஸோ இதுல எப்படி யாரை நம்புறதுன்னு தெரியல, ரொம்ப குழம்பமா இருக்குது இந்த கேஸ். 6வதா யுவன் சங்கர் ராஜா மேட்ரிக்கே வருவான். இவருதான் இப்ப தீயா போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு காரணமே ஷாக் எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்த நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். அவர் ஒரு மிகப்பெரிய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னடா கண்டென்ட் பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது யுவன் சங்கர் ராஜா நியூஸ் பார்த்தோன்னு தான், அட இவர் மட்டுமா மாட்டினாரு, நம்ம விஷயத்துல எவ்வளவு பேர் மாட்டிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தா இது பெரிய லிஸ்ட், மளிகையோட லிஸ்ட் மாதிரி போய் நிக்குது. இதோட பார்ட் கூட நம்ம போடலாம். சரி, யுவன் சங்கர் ராஜா மேட்ரு வரேன். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜமீலா அப்படின்றவங்களோட தம்பியான முகமது ஜாவித் அப்படின்றவரோட வீட்டை நுங்கம்பாக்கத்துல வாடகை வாங்கிக்கிறாரு. எதுக்கு வாடகை? யுவன் சங்கர் ராஜா ஒரு படத்துக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கிறாரு, அவர் வீடு இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஊர் ஃபுல்லா வீடு இருக்குதுங்க. நான் சொன்னேனே எஸோட கதை, ராசி இந்த இடத்துல உட்காந்தா நல்லா கம்போசிங் வருது, நல்லா ராசியா இருக்குது, பிரச்சனையே இல்லாம போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த புடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஆளுங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் நல்லா கம்போசிங் வந்து கோட்டு படம் வரைக்கும் இவருக்கு ஒரு கம்பேக் பாருங்க, விஜய் அவர்களோட படம் வரைக்கும் கம்பேக் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. விடுவாரா மனுஷன் இந்த வீட்டை? ஆனா விடுறது தான் விடுறீங்க, நீங்க கரெக்டா ரெண்ட் கொடுக்கணும்ல, ரெண்ட் கொடுக்கலன்ற மாதிரி தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா எப்படி ரெண்ட் கொடுக்காம இருப்பாரு? அதுவும் 1 மாசம் 2 மாசம் கொடுக்கலன்னா நீங்க கேட்கறது வாஸ்தவம். 3 வருஷம் இவர் ரெண்ட் கொடுக்கலையா, 3 வருஷம் வந்து கேட்கறாங்க. அதனால 2 பேரையுமே நம்ப முடியல. இது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜா எங்க ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாரு, நஷ்ட ஈடு வாங்கி தரணும் போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, சொல்லாம கொள்ளாம வீடை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டு இருக்காரு. இதனால ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்களாம் இந்த வீட்டோட உரிமையாளர்கள். கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம்னா யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்றாரு, எங்க ரெண்ட் எல்லாம் நான் கரெக்டா கொடுத்துன்னு வராங்க, அவங்க பாப்புலாரிட்டிக்கு அவங்க என் மேல பழிய போடுறாங்க, இப்ப இவங்க மேல நான் டிஃபேமேஷன் கேஸ் கொடுத்து 5 கோடி ரூபா அவங்க எனக்கு தரணும், நான் இப்ப கேட்கறேன் அப்படின்ற மாதிரி கேஸ் மாத்தி மாத்தி கோர்ட்ல போய் நிக்குது. இது விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் ஃப்ராடுன்னு. இப்ப இதுல இருந்து நான் சொன்ன உடனே இவங்க கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் இவங்க ஏன் ரெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம், நடிகர்கள் ரெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கிடையாதுங்க. இவங்க சாதாரணமா இருக்கிற வரைக்கும் இந்த லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் சாதாரணமா இருப்பாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, கோடியில காசு சம்பாதிக்கிறாங்கன்னு உடனே இந்த லேண்ட் ஓனர்கள் ஒரு சில பேர் தான், நான் சொல்றேன் எல்லாருமே சொல்லல, ஒரு சில பேர் பேராசைப்பட்டு இவங்க கிட்ட இருந்து நிறைய புடிங்கணும் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்ப்பாங்க. ஆனா நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டக்கூடாதுன்னு ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. அந்த ஒரு வீக்னஸை இந்த மாதிரி லேண்ட் ஓனர்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம சென்னையில வரதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் டபுள் பெட்ரூம் பிளாட்டே வந்து 5000 ரூபாய்க்கு கிடைச்சது. இந்த ஐடி ஊழியர்கள்லாம் வந்து அதே பிளாட்டை நான் 15000 ரூபாய் கொடுக்குறேன்னு உடனே இந்த ஹவுஸ் ஓனர்கள்லாம் எப்படி பேராசைப்பட்டு நம்மள மாதிரி ஆளுங்களை வெளில துரத்திட்டு இந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவங்கலாம் கொடுத்தாங்க. இதே கான்செப்ட் தான் இதுவும். அதனால நம்ம வந்து லேண்ட் ஓனர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, செலிபிரிட்டிஸ்க்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. இது 2 பேருமே ஈக்குவலா வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில செல்லவாரித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாம இன்னும் பாலிவுட்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளவோ கோடியில சம்பாதிக்கிற பல செலிபிரிட்டிஸ் வந்து இன்னும் வாடகையில தான் இருக்கிறாங்க. சொன்னா நம்பவே முடியாது. சல்மான் கான் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த கேலக்ஸி அபார்ட்மெண்ட்ல தான் இன்னும் இருக்கிறாரு. அதாவது ஆரம்பத்துல ஒரு வாடகையில் இருந்திருப்பாரு, இப்ப இன்னமும் வாடகை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8.25 லட்சம் வாடகை கொடுக்குறாங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இது. ஆனா ஊர் ஃபுல்லா ஒரு வீடு இருந்தாலும் அந்த பிளாட்ல தான் எனக்கு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க, அதனால அவங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு ஜுஹு அப்படின்ற ஒரு ஏரியால கிட்டத்தட்ட 97 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி முடிச்சாலும் அவர் இப்ப இருக்கிற வீட்டுக்கு 8.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது ராசியா கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம விக்கி கௌஷல், கேட்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் மற்றும் ஒய்ஃப், இவங்க 2 பேரும் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல இருக்கிறாங்க, 4 BHK அபார்ட்மெண்ட்ல. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மாசம் 9 லட்சம் ரூபாய் இவங்க வந்து ரெண்ட் கொடுக்குறாங்களாம். 1.5 கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுத்து டெபாசிட் போட்டுருக்காங்க. சோ கீர்த்தி சனோன்ற நடிகையும் மாசம் 10 லட்சம் ரூபாய் ரெண்ட் கொடுக்குறாங்களாம், 60 லட்சம் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் ஆரியன் அப்படின்ற ஒரு நடிகர், ஷாஹித் கபூர் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு பிளாட் இருக்கு பாம்பேல, அந்த பிளாட்டோட மதிப்பே 30 கோடின்றாங்க. அதுக்கு இவர் மாசம் அந்த வீட்டுல தங்கிட்டு 7.5 லட்சம் ரூபாய் ரெண்ட் கொடுக்குறாரு. இருந்தாலும் 17.5 கோடிக்கு அது பக்கத்திலே ஒரு வீடு வாங்கினாலும் ஷாஹித் கபூரோட பிளாட்டை விட்டு நவரவே மாட்டேன்னு நட முடிகிறாராம். பாருங்க எந்த அளவுக்கு ராசி பாக்குறாங்கன்னு. சோ இந்த மாதிரி ராசிக்காகவும் ஒரு சில நடிகர்கள் வாடகை வீட்டுல இருக்கிறது உண்டு. நம்ம நினைப்போம் நம்ம வந்து என்னங்க எப்படியாவது ஒரு சின்ன சம்பளம் சம்பாரிச்சிட்டா கூட இஎம்ஐல நம்ம ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிடணும், ஏன்னா நம்ம சொந்த வீடு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதுன்னு. உண்மைதான், எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனா நடிகர்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில இந்த பினான்சியல் அனாலிசிஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, எந்த பக்கம் திரும்பினாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடு, இதுல போடு, இந்த ஃபண்ட்ல போடு, அந்த ஃபண்ட்ல போடுன்னு ரியல் எஸ்டேட் வாங்காத நாசமா போயிடுறாங்க. ரியல் எஸ்டேட்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு எமோஷன். அதனால வாழ்க்கையில முடிஞ்ச ஒரு வீடாச்சும் வாங்குங்க. இல்லைன்னா இவங்களோட பேச்செல்லாம் கேட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போறேன் அதுல போறேன்னு சொல்லி வயசை வீணாக்கிடாதீங்க. ஏன்னா சொந்த வீடு தர அந்த சுதந்திரம் யாருக்குமே கிடைக்காது. ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு எத்தனை வாடகை வீடு வேணாலும் மாறுங்க, அப்பதான் நம்மளுக்கே ஒரு கான்பிடென்ட் இருக்கும். எத்தனை வாடகை வீடு மாதிரி எவன் என்ன தொந்தரவு பண்ணாலும் என் சொந்த வீட்டுல போய் உட்காந்து பண்ணு. இதுக்காக தான் நம்ம எமோஷனுக்காக தான் சொந்த வீடு வாங்கணுமே தவிர
இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி எதுலையும் போய் ஊந்துடாதீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சாதான் நல்லது, தெரியாம நம்ம எதுலையும் போய் விழக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.